சொன்னதுக்கே போய் சேர்ந்துட்டேன்டா. கொஞ்சம் விட்டுனா குளித்தோடு புதைச்சிருப்போம் போல. அந்த பஸ்ஸுக்கு இருந்துங்க நம்ம பக்கத்துல வந்து பயன்படுத்திட்டு போறானுங்க. அந்த அதிர்ச்சியிலேயே நான் கீழே விழுந்துருவேன் தெரியுமா? எதுக்காக நான் கத்திக்கிட்டு அவ்வளவு வேகமா போறானுங்க பஸ்ல? அவனுக்கு காட்டேரி மாதிரி கத்திட்டு போகும்போதே தெரியல அவனுக்கு எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு இருக்கானுங்க போல. ட்ரிப்பா? நம்ம ஒரு நாள் கூட போனதே இல்ல. நம்மளும் போலாமா ட்ரிப்பு? அங்க நிக்கிறது நம்ம ஓடியாச்சே. போடுற பிரேக்க. என்னடா லவ்ரியே நடுக்காட்டு கூட நின்னுட்டு இருக்கேன். பெரிய சிங்கம் கரகல மாட்டியாட வந்தியோ? இவனுங்க இங்க மைக்கேல் ட்ரெவர். லவ்லி எங்களை விட்டுட்டு ட்ரிப்பு போலான்னு தானே இங்க வந்தேன். எப்படி கண்டுபிடிச்சோம் பத்தியா? ஆனா ஏன்னா நீங்க வேற கடுப்பு ஏத்துறீங்க. நானே கார் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். இத கார் மட்டும் சொல்லாத. தகரட்டப்பா எப்ப பாரு இப்படிதான் போகுது. பசிக்குது பாஸ், வீட்டுக்கு போலாம். அப்படின்னா இதுதான் விஷயமா? சரி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் தான் உதவி பண்றோம். நாங்க ரெடி. இப்ப கிளம்புவோமா? ஆனா போற வழியில இந்த கயிறு மட்டும் வந்துடக்கூடாது. அந்த நம்ம தனியா போயிருவோம், அவனுக்கு தனியா போயிருவாங்க. சரி எல்லாரும் நல்லா கைட்டா பிடிச்சுக்குங்க. அவரை மாட்டிக்குது. அவ்வளவுதான், அப்படியே போக வேண்டியதான் இங்க இருந்து. அவன் போற ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணி நம்மளும் போனாதான் அவன் கூடயே போக முடியும். இல்லைன்னா இந்த கயிறு வந்துட்டு பாதியில நின்றுவோம். ஏண்டா மாட்டு வண்டி கூட இதை விட வேகமா போகும்டா. இவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ரா நீ சொன்னதை கேட்ட வேகமா போய் வந்துட்டு போயிட போதுரா கயிறு. என் ஸ்பீடு நான் இப்ப காட்டுறேன் பாருடா. டாப் கியர் போட்டு பார்க்கணும். நாடா சின்ன போயல இந்த ஸ்பீடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பத்தல பத்தல. இப்ப பாருடா. பொறுமையா போகலாம். இவ்வளவு வேகமா போனா கயிறு வந்துட்டு போயிட போது பயமா இருக்கு. அப்பாடா எப்படியோ காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டானுங்க. ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்தா நிறுத்துங்கடா. இந்த காரை வேலை செஞ்சுட்டு போறேன். இங்கே நிறுத்திட்டானுங்க. உன் காருக்குலாம் இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். பழைய தலைக்கு பேரிச்சம்பழம். இங்க எதுக்குடா என்ன கூட்டு வந்திருக்கீங்க? அந்த தகரட்டப்பாவை எனக்கு போட்டு பேரிச்சம்பழமாவது வாங்கி சாப்பிடு. வாங்கினா எனக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் வீட்டுக்கு கொண்டு வந்து குடுறா. ஒண்ணு கொண்டு வந்து விட்டல. அட பாருங்களா, எடைக்கு போடுற கடைக்கு கொண்டு வந்து விட்டு போயிருக்காண்டா. நம்ம காரை எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு தான் போறான். அவங்க சொல்றது சரிதானே. இந்த ஓட்டக்காரை எடைக்கு போட்ட பேரிச்சம்பழம் மாதிரி தேரும். நம்மளையுமே எடைக்கு போட்டுவானுங்க போல. சரி இந்த காரை எடைக்கு போட்டு இந்த செட்டுலயே ஏதாவது நல்ல கார் இருந்துச்சுன்னா அது வாங்கிட்டு போவோம். யார்கிட்ட கேட்கறது? இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சார் எங்க காரை எடைக்கு போடலான்னு வந்திருக்கோம். அது எவ்வளவு போகும்னு பார்த்து சொல்லுங்க. ஓஹோ, காரை எடுக்க போடலான்னு வந்திருக்கீங்களா? அந்த காரோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் அது எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்துக்குவேன்னு நான் சொல்லுவேன். சரி என் கூட வாங்க. அங்க நிக்கிறதானே உங்க கார். இது ரொம்ப பழைய மாடல் காராச்சு. இதுக்கு பெயிண்ட் அடிச்சு நல்லா பளபளன்னு வச்சிருக்கீங்க. என்னவா இருந்தாலும் இது ரொம்ப பழைய தகரம். இந்த தகரத்துக்குலாம் கம்மியான ரேட்டு தான் போகும். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அப்பப்ப மக்கர் பண்ணும். ஆனா சூப்பரான காரு. இது நம்ம கரை இல்லையே. நீ இங்க இருந்து ஆட்டையை தானே போட்டு வந்த. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? கம்ப்யூட்டரா? சரி நீங்க இவ்வளவு சொல்றதுனால அதுக்கு ஒரு நல்ல அமௌண்டே கொடுக்குறேன். நீங்க நம்ம இடத்துல ஏதாவது பொருள் எடுக்கிறீங்களா? ஆமா சார். இது எடைக்கு போட்டு உங்க இடத்துல ஏதாவது காரோ இல்ல ஏதாவது நல்ல வண்டி இருந்தா எடுத்துட்டு போலாம் தான் இருக்கும். அப்படியோ? அப்படின்னா நம்ம செட்டுக்குள்ள வாங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க உள்ள வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா பொருளுமே ரொம்ப பிடிக்கும். இதோ பாருங்க, ஆர்மி டேங்கர்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப பழைய டேங்கர். அது பெயிண்ட் அடிச்சா சூப்பரா இருக்கும் தம்பி. இங்க பாருங்க கார்லாம் இருக்கு. ஆனா இந்த கார் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்களே சூஸ் பண்ணி எது வேணும்னு எடுத்துக்கிறது. அங்க பாருங்க பஸ் இருக்கு, லாரி இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம இடத்துல. எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே ஓட்டுற மாதிரி இல்லையா? எல்லாம் தகரட்டப்பாவா கிடக்குது. அங்க பாருங்க. எனக்கு போடுற இடத்துல இவ்வளவு சூப்பரான காரா? இதையே எடுத்துக்க வேண்டியதான் சார். நான் இந்த காரையே எடுத்துக்கிறேன். என்னது? அந்த கார்லாம் கொடுக்கறதுக்கு கிடையாது. அது என் காரு. விட்டா என்னையவே கேட்பையோ போலயே. கூல் கூல் கூல். இதுக்கு எதுக்கு சார் இப்படி கோவப்படுறீங்க? விட்டா நம்மளே கடிச்சு குதறிடுவான் போல. அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ஓகே சீந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்களா? இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சின்ன தனிக்கும் பார்க்கணும்ல, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா அப்படியே தனக்கு வீடியோ போட்டுட்டு தான். அது சரி மண்டையா இங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க வந்து என்னடா எடுத்துட்டு போறோம்? எல்லாமே தகரட்டப்பாவா இருக்கு. அதான்டா எனக்கும் தெரியல. நம்ம காரோட மோசமான பொருளால இருக்கு இங்க. அங்க ஒரு கார் இருக்குடா. கண்ணாடி தான் உடைஞ்சிருக்குன்னு பார்த்தா ரொம்ப பழைய கார் போல. நான் சொல்றத கேளு. நம்ம காரை இறக்கி போட்டோம். அந்த காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறதா நமக்கு நல்லது. இருடா, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். இங்க ஏதாவது கிடைக்குமா? இங்க ஒரு பஸ் நிக்குது. ஆனா ரொம்ப டேமேஜ் ஆன பஸ்ஸா இருக்கும் போலயே. ஆனா நல்லா இருக்கே டிசைனு. எங்கடா வீலே இருக்கானா? முன்னாடி வீல் இல்ல, பின்னாடியாவது இருக்கா? பின்னாடி இருக்கு. ரொம்ப கருப்பா இருக்கு. இதுக்கு பெயிண்ட் அடிச்சா சூப்பரா இருக்குமே. சரி சின்சான். சிறந்த டீ சரியான விலையில் கிடைப்பது கஷ்டம். டாடா டீ கனந்தேவனில் ரெண்டுமே கிடைக்கும். இது கனந்தேவன் தோட்டங்களின் இருக்கு. ரொம்ப கருப்பா இருக்கு. இதுக்கு பெயிண்ட் அடிச்சா சூப்பரா இருக்குமே. சரி சின்சான், இந்த பஸ்ஸே நம்ம வாங்கிக்கலாமா? சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சின்சானே, நீ தானே கேட்ட என்கிட்ட ட்ரிப்பு போலான்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் தான் நான் வாங்க போறேன். இந்த பஸ்ஸா? ஓ கண்ணுல எண்ணெயை ஊத்தி கழுவி நல்லா பாடுறா. எரிஞ்சு போய் கருகி போய் நிக்கிற பஸ்ஸா. இந்த பஸ்ஸுக்கு வாங்குறீங்க? இதுல ட்ரிப்பு வேணா ஒண்ணும் வேணாம். எனக்கு இந்த பஸ்
இருக்கு. நான் இதை தான் வாங்க போறேன். இந்த பஸ் பார்க்க இப்ப வேணா இப்படி இருக்கலாம். இந்த பஸ் நான் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி மாற போகுதுன்னு மட்டும் பாரு. சாரா இவன் முட்டா பையலா இருப்பான் போல. ரொம்ப வருஷமா நம்ம செட்ல இந்த தகர டப்பா நின்னுட்டு இருக்கேன்னு கவலைப்பட்டேன். அதையும் வாங்குறதுக்கு ஒரு இழுச்ச வாயன் வந்து மாட்டியிருக்கான். இவன் மண்டல மிளகா அரைச்சர வேண்டிதான். தம்பி இந்த பஸ் பார்க்க வேணா இப்படி இருக்கலாம். உள்ள இன்ஜின்லாம் பயங்கரமான இன்ஜின். இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? இதுக்கு நீ காசை கொடுக்க தேவையில்ல. ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு கார் எனக்கு இடைக்கு போட்டீங்களே, அதுக்கு நானும் திரும்பி உனக்கு காசு தர மாட்டேன். அந்த காரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த பஸ் கிடைச்சா போதும். ஆமா, இந்த பஸ் இப்ப எப்படி எடுத்துட்டு போறது? வீலே இல்லையே. இந்த மண்டையனுக்கு மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சா? இந்த பஸ்ஸுக்கு டயர் கூட இல்ல. இந்த பஸ் வாங்குறேன்னு நின்னுகிட்டு இருக்கா. இந்த பஸ்ஸுக்கு தான் டயர் இல்லைன்னு பார்த்தா அந்த மண்டையனோட மண்டைக்குள்ள மூளையே இல்ல போலயே. இருந்திருந்தா இந்த பஸ் போய் வாங்குவானா? இந்த பஸ் அடுப்புல போட்டு வறுத்து எடுத்துட்டு வந்த மாதிரி கருகருன்னு இருக்கு. இத போய் வாங்குறேங்கிறான். டேய் நான் சொன்னா கேளு, இந்த பஸ் வாங்காத. வேணாம். தலைவரே, இந்த பஸ் நாங்க எடுத்துட்டு போனோம். இது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருக்க பழைய வண்டிலாம் எடுக்கிறதுக்குன்னு அங்க நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க இல்ல பஸ்ஸை எடுத்துட்டு போலாம். அப்படின்னா நமக்கு அதுதான் தேவை. அப்பதான் இந்த பஸ் நம்ம எடுத்துட்டு போக முடியும். சரி, ஓகே, அதை போய் எடுத்துட்டு வருவோம். ஆனா இது நம்ம பஸ்ஸை விட சின்னதா இருக்கு. நம்ம பஸ்ஸை இது இழுத்துட்டு வந்துருமா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதை நம்ம பஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும். இது பின்னாடி ஒரு கொக்கி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சுதான் நம்ம பஸ்ஸில் லாக் பண்ணி அதை இழுத்துட்டு போறோம். மாட்டிக்கிச்சா? எஸ், மாட்டிக்கிச்சு. சின்சான் லக்கி, சீக்கிரம் வந்து ஏறுங்க. அங்க இருந்து கிளம்புவோம். ஏறிட்டோம். கிளம்பலாம். நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்த ஓட்ட பஸ் எடுத்துட்டு போய் நீ தான் கவலைப்பட போற. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மேல ஒழுங்கா புடிச்சிட்டு வாடா, கீழே விழுந்துடாத. ஓகே, இப்போ இந்த பஸ் எங்கேயும் இடிக்காம எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஆல்ரெடி இது உடஞ்சுதான் இருக்கு. இன்னும் எங்கேயாவது இடிச்சோம்னா ஃபுல்லா நொறுங்கிடும். அதுக்கப்புறம் இந்த பஸ் வேலையே செய்ய முடியாது நம்மளால. மண்டையா, இந்த பஸ் எதுக்கு நான் வாங்கினேன்? நீ தானே கேட்ட. ஸ்டார்டிங்ல நம்ம பக்கத்துல ஒரு பஸ் வந்து பயன்படுத்திட்டு போனானுங்க, ட்ரிப்பு போனானுங்கன்னு சொன்னல. நீ தானே நம்ம ட்ரிப்பு போலான்னு சொல்லி என்கிட்ட கேட்ட. அதுக்காக தான் இந்த பஸ் வாங்கியிருக்கேன். ட்ரிப்பா? இதுலயா? ஏன்னா இதை எடுத்துட்டு போறதுக்கே 4 பேர் வேணும் போல. இதுக்குள்ள எப்படி நம்ம உட்காந்துட்டு போறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. இந்த பஸ் பின்னாடி தானே வருது. செயின் கட்டா எதுவும் கீழே விழுந்துற போகுது. டேய் செஞ்சா, நீ அந்த பஸ் பின்னாடி வருதா இல்லையான்னு பாத்துட்டே வா, சரியா? இதையும் நான் தான் பாக்கணுமா? என்ன பண்றது பண்றேன். இப்ப எங்க தாண்டா எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அதையாவது சொல்லு. இங்க பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குடா. அங்க இந்த பஸ்ஸை கொண்டு போய் விட்டோம்னா போதும். இந்த பஸ்ஸை புதுசு மாதிரி மாத்தி கொடுத்துருவாங்க நமக்கு. இங்கதான் இந்த கடை இருக்கு. ஓப்பன்ல தானே இருக்கு. ஓப்பன்ல தான் இருக்கு. சரி, ஓகே, இந்த பஸ் அப்படியே உள்ள கொண்டு போக வேண்டியதான்.